பேராசிரியர் நீங்கள் சொல்கிறது சரியான விளக்கம்தான். இருந்தாலும் இந்த கூட்டம் இது முதல் கூட்டம் அல்ல. இதற்கு முன்பே அது விக்கிரவாண்டியிலிருந்து, மதுரையிலிருந்து, திருச்சியிலிருந்து பல இடங்களிலும் இது போன்ற ஒரு நெரிசலான சூழ்நிலை, விபத்து ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக பொதுத்தளத்தில் இருந்தது. ஏதாவது ஒரு நெரிசல் ஏற்பட்டுவிடும், ஒரு விபத்து ஏற்பட்டுவிடும் என்பது இருந்தது. அதை எதிர்பார்க்கலையும், அந்த கரூரில் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா நாமக்கல்லில் கூட அதுக்கு முந்தைய கூட்டத்தில் கூட ஒரு 40 பேர் மயங்கியிருக்கிறாங்க. இப்போ இங்கே ஏதாவது ஒரு தடையோ அல்லது கூடுதல் ஏற்பாடுகளோ ஏன் அதை செய்யாமல் விட்டாங்க, வேணும்னே எதிர்பார்த்து விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் பொது வழியில் இருக்குது. அந்த ஏன் அந்த எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் இருந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், நான் உங்ககிட்ட கேட்குறேன். நம்ம திமுக என்பதாகவோ பத்திரிகையாளர் என்பதாகவோ அல்ல. 2 தமிழர்கள் 41 தமிழர்களை இழந்துவிட்ட காரணத்தினால் நாம் உட்கார்ந்து பேசுவதாக எடுத்துக்கொள்வோம். நான் கேட்கிறேன், ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள், அதற்கு காவல்துறையிடம் தகவல் கொடுக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கா உங்களுக்கா? எங்களுக்கு தான் இருக்குது. நிகழ்ச்சி அனுமதி கட்ட எங்களுக்கு இருக்குது. அதான யதார்த்தம். அதான யதார்த்தம். காவல்துறைக்கு அந்த அதுல ஏற்படக்கூடிய விளைவுகளை கொஞ்சம் சொல்லிருக்கலாம். நான் அதை சொல்றேன். அதாவது காவல்துறைக்கு இதிலே என்ன பொறுப்பு என்றால், நாம் எதற்காக அனுமதி வாங்குகிறோம் என்றால், நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள், காவல்துறையிடம் அனுமதி வாங்குவது எதற்காக என்றால், உங்கள் நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி தருவதற்கு அவர்களிடம் போய் அனுமதி கேட்பதில்லை. நாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், ஒரு 10,000 பேர் வருவாங்க, இதனால பொதுமக்களுக்கு பிரச்சனை வந்து விடாமல் பார்த்து கொள்வதற்காகத்தான் அவருக்கு வாய்ப்பு, அவங்களுக்கு காவல்துறைக்கு நம்ம அனுமதி கேட்கிறோமே தவிர, நான் கேட்கிறேன் 5,000 பேர் கூடுகிற கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம போய் அனுமதி வாங்குறோமா என்ன கேட்கிறேன். ஒரு கல்யாணம், ஒரு பெரிய வீட்டுல கல்யாணம் நடந்தா 5,000 பேர் வருவான், போய் அனுமதி கேட்கிறோமா என்ன? ஏன் கேட்கறது இல்ல? அந்த கல்யாணம் நடக்கிற போது 5,000 பேர் வந்தாலும் அமைதியாக வந்துவிட்டு போவார்கள், பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்காது. நாம இங்க போலீசினுடைய பொறுப்பு எது என்று சொன்னால், பொதுமக்களுக்கு பாதிப்பு வராமல் டிராபிக், கரூர் பொதுமக்கள் அன்னைக்கு டிராபிக்ல மாட்டிக்காம அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்காமல் பார்த்து கொள்வதுதான் காவல்துறையினுடைய பொறுப்பு. அதே நேரத்தில் ஒரு நடிகர் என்கிற முறையில் இவர் வருகிற காரணத்தினால் அதிலும் பொதுமக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் 517 பேர் இருந்து அந்த காவல்துறை வேலையை செய்தது. இன்னொன்றும் கேட்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அரசியல் பார்க்கிறீர்கள் அல்லவா? இதுவரைக்கும் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி, இவரை விடவெல்லாம் உச்சபட்சத்தில் இருந்த தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்வார்கள், எம்ஜிஆரை பார்க்க, ஜெயலலிதாவை பார்க்க, கேப்டன் விஜயகாந்தை பார்க்க வந்த கூட்டங்கள் எல்லாம் இதை போன்ற வெறி பிடித்த கூட்டம் தான். ஆனால் அந்த கூட்டங்கள் யாராவது மின்கம்பத்திலே ஏறி விழுந்தார்களா? டிரான்ஸ்பார்மர்ல ஏறி விழுந்தார்களா? மரத்தின் மேலே ஏறி நின்று கொண்டு செல்ஃபி எடுத்தார்களா? நான் கேட்கிறேன். அவர்களுக்கு பொறுப்பு இருந்தது, அந்த தலைவர்கள் பொறுப்புணர்வோடு இருந்தார்கள். தொண்டர்கள் ஏதேனும் இது போன்று குரங்கு வேலை பார்த்தால், இந்த குரங்காட்டி வேலை பார்க்காதீர்கள், கீழே இறங்குங்கள் என்று சொல்லுகிற அந்த கட்டுப்பாடும் அவர்கள் சொன்னால் கேட்டுக்கொள்ளுகிற தொண்டர்களும் இருந்தார்கள். விஜயும் அந்த பெண்கள் குழந்தைகள்லாம் வராதிங்க, அப்படி அந்த பேருந்துல வரும்பொழுது ஒரு புறம் அந்த பைக்ல வர்றதெல்லாம் கூட வராதிங்கிற அறிவுறுத்தல்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அதை அவங்க கேட்கல, காவல்துறையை அதை கண்ட்ரோல் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு இருக்கு. பொதுவாக இந்த மாநாடுகள் இதில் உற்சாக மிகுதியாக வரும்போது அவங்க காவல்துறையின் ஒரு அளவு தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பெரிய அளவில் அதை கண்ட்ரோல் பண்ணலை. இனிமேல் அது போன்ற கட்டுப்பாடுகளை அதிகரிக்கணுமோ அப்படிங்கிறது அந்த கரூர் துயரம் உணர்த்தி இருக்கு. அதான் முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து இது போன்று இல்லாமல் பாடுபட வேண்டும், அனைத்தையும் விட உயிர்கள் விலை மதிப்பற்றது என்பதை உணர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுவது ஒன்று சொல்லுகிறேன், 500 பேர் ஒரு கூட்டம். ஆனா 500 பேர் எங்கேயுமே காணலங்கிறார் சார். இபிஎஸ் நீங்க அசம்பிளில பேசும்போது 500 பேர் அந்த கூட்டத்திலே காணும் எங்கேயுமே அப்படிங்கிறாரு. எங்கேயுமே காவல்துறை தலையே தெரியலங்கிறாரு. இல்ல, அவர் சொன்னாரு, டிவியில பார்த்தேன் 500 போலீஸ காணோம் அப்படின்னாரு. அவர் தூத்துக்குடியில சுட்டாலும் டிவியில தான் பாக்குறாரு, இங்க மக்களுக்கு துயரம் நடந்தாலும் டிவியில தான் பாக்குறாரு. யதார்த்தத்தை அவருடைய முன்னாள் அமைச்சர் கரூர்காரர்
எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தாரு, அவர்கிட்ட கேட்கணும்ல. மருத்துவமனைக்கு வந்தார் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தார். நீங்க டிவியில பார்க்கும்போது தம்பி, நான் என்ன கேட்கறேன், 500 பேர் பரேடா நடத்துறாங்க, 500 பேரையும் காட்டுறதுக்கு மக்கள் அவ்வளவு நிக்கிறாங்க. அப்படிங்கும்போது 500 பேர் கலந்து நிப்பாருங்க. அப்ப நீங்க எம்ஆர் விஜயபாஸ்கர்ட்ட கேட்கணும்ல, ஏப்பா நீ முதல்ல போனிய, அங்க போலீஸ்காரங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஏன் கேட்கல? டிவியில பார்த்தோம்ங்கிறீங்க. இது நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவரான்னு கேட்கறேன். பொறுப்பற்ற தன்மையா இல்லையா? நாங்க இப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னொன்னு நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இப்ப எப்படின்னா தம்பி, ஒரு 500 பேர் ஒழுக்கமுள்ள ஒரு 500 பேர் கூட்டம் கூடிச்சுன்னு வச்சுக்கோங்க, 5 போலீஸ் போதும், 2 போலீஸ் இருந்தா கூட போதும். ஆனா ஒழுக்கங்கட்ட ஒரு 100 பேர் கூடினாங்கன்னு வச்சுக்கோங்க, 50 போலீஸ் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தன் அந்த மாப் கல்ச்சர்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு 10 பேர் ஒரு போலீஸை தள்ளிட்டான் அப்படின்னா மீதி நிக்கிறவன் எல்லாரும் போலீஸை தள்ளிடுவான். போலீஸ் என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன பீரங்கி கையில கொடுத்தா நிப்பாட்டி இருக்கான்? அப்ப உங்களுக்கு இத இந்த சமூகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்பதால் நான் பேசுகிறேன். அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி என்பவர் அல்லது ஒரு காவல் பிசின்னு சொல்றோமே, போலீஸ் கான்ஸ்டபிள், அவர் கையில வெறும் லத்தி தான் இருக்கு. நீங்க அவங்கள பார்த்த உடனே நம்ம ஒழுங்கா இருக்கணும் நினைக்கிற கூட்டத்தை 500 பேரை 5 போலீஸ் கூட நிறுத்தி விட முடியும். ஆனால் காட்டுமிராண்டி கூட்டத்தை 100 பேரை கூட 50 போலீஸால் நிறுத்த முடியாது. ஏன்னா தள்ள ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, காவல்துறை போலீஸ் கான்ஸ்டபிள எல்லாரும் தள்ள ஆரம்பிச்சிருவான். அப்படித்தான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை நான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது கூட கொஞ்சமேனும் பொறுப்புணர்வோடு அவர் இருக்கலாம். இப்ப ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. நம்ம வீட்டுல நமக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷமா பைக் ஓட்டிட்டு இருப்பான். சரி, ஒரு ரேஸ் பைக் வாங்கி கேட்டிருப்பான், நம்ம வாங்கி கொடுத்துருப்போம். அவன் போய் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா உடனே எல்லாரும் யார சொல்லுவாங்க, இந்த அப்பனுக்கு அறிவு இருக்கா, அவனுக்கு போய் இந்த பைக் வாங்கி கொடுக்கலாமான்பாங்க. இது முதல்ல எடுத்த உடனே இப்படித்தான் வரும். ஆனா அவன் 10 வருஷமா வண்டி ஓட்டியிருக்கான். அந்த பையன் ரேஸ் ஓட்டக்கூடிய அளவுல எல்லாம் இருந்திருக்கு. கவனம் இல்லாம அல்லது திமிர்த்தனமா வண்டியை ஓட்டி செத்துருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், யோ அந்த அப்பா என்னையா பண்ணுவான், உள்ள ஆசையா கேட்டது வாங்கி கொடுத்தது தப்பாயான்னு அப்புறம் பேசுவாங்க. அதே மாதிரி தான் கரூர்ல 41 பேர் இறந்த உடனே அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னு கேட்டாங்க. ஆனா அரசாங்கம் பொறுப்புணர்வோடு தான் நடந்திருக்கிறது என்று சொன்ன பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன செய்ய முடியும்? அவர் சரியாகத்தான் நடந்திருக்கிறார். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தாவேகாவும் அதுக்கு இன்றைக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கு. எனக்கு எடப்பாடி மேல ஆத்திரம் வர்றது, அங்க கூட்டம் நீங்க நடத்திருக்கீங்க, எங்களுக்கு களத்துல எதிரி நீங்க தானே. நாங்க இம்சை பண்ணணும்னா உங்களை தானே இம்சை பண்ணணும். ஆனா நீங்க தெளிவா நடத்திட்டு வந்திருக்கீங்கல்ல. அப்ப இதுல அந்த தாவேகாவிற்கோ தாவேகாவின் தலைவருக்கோ எந்த பொறுப்புணர்வும் இல்லாததை போல் இவர் பேசுவாரே. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அனுபவமின்மை சுட்டி காட்டணும்ல. தம்பி நீங்க நாங்க உங்களுக்காக திமுகவோடு சண்டை போடுவதோ இல்ல ஒரு அரசாங்கத்திடம் கேள்வி கேட்பதோ வேறு. ஆனால் உங்களுக்கு இந்த பொறுப்பு இருந்திருக்க வேண்டும். இது அனுபவசாலியாக நான் சொல்லுகிறேன். உங்களை கூட்டத்தை இப்படி இல்லைன்னா நாளைக்கு இன்னும் போனாலும் பல இடங்களில் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கறத சொல்லணும்ல. அதை சொல்றதுக்கு இல்லைன்னா எனக்கு ஒண்ணு தெரிகிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதியதாக ஒரு ஜோடி கால்களை தேடுகிறாரோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது.